அம்மா திரும்பி வந்துட்டியானே? நல்லா இருக்கு. என் மகன் சித்தப்பா கூட போய் நல்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு அதுக்குள்ள கடை திறக்க வந்துட்டானே. அம்மா அது சித்தப்பா இல்லம்மா. சித்தப்பா இல்லாட்டி வேற யாரா? டேய், முன்னால எனக்கு எந்த உபகாரம் இல்லடா. கேடு கெட்டு போ, நீ உருப்பட மாட்டேன். ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளு. அது சித்தப்பா இல்ல, மந்திரவாதி உருவம் மாறி வந்திருக்கான். என்ன மந்திரவாதியா? ஆமாம்மா, என்ன கொல்றதுக்காகத்தான் அங்க கொண்டு போனான். அந்த மந்திரவாதி என்ன ஒரு பாழும் குகைக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டான். அங்க ஒரே பயங்கரமான பிசாசும் பூதமா இருந்துச்சு. நானா இருக்கிறதுனால தப்பிச்சு வந்தேன். அப்படியா? உன்னை அல்லாதாப்பா காப்பாத்தினாரு. நீ இன்னும் என்ன சரியா நம்பல. இந்த பாரு, இந்த விளக்கு எடுக்கிறதுக்காகத்தான் என்ன அவங்க திட்டம் போட்டு கொண்டு போயிருக்கான். இது ஏதோ அற்புதமான விளக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு நான் கொடுக்கலையா, அந்த கோபத்துல என்ன குகைக்குள்ள போட்டு மூடிட்டான். ஒரு பூதம் தான் என்ன அங்க இருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு. வேணாப்பா, பூதம் பிசாசெல்லாம் நமக்கு வேணாம். முதல்ல இந்த விளக்க கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போட்டுடு. என் மக எதையோ பார்த்து பயந்து பூதம் பிசாசுங்கிறானே. காலையில தர்காவை கூட்டிக்கிட்டு போய் வந்திருக்கணும். ஆமா, பசிக்குதாப்பா? பசிக்குதே. சரி, சாப்பிடுறது ஏதாச்சும் கொண்டு வர. யார் நீ? நான் தான் சம்ரல் அமீர், பூதங்களின் பூதம். 7 கடலுக்கு அப்பால் அரக்கு மாளிகையில் இருக்கும் உங்கள் அடிமை. நீ இங்க இருக்கா வந்த? இந்த விளக்கு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. அப்ப இந்த மோதிரத்தில் ஒரு பூதம் இருக்கே, அது? அவன் ஹிம்ராத், சின்ன பையன். நான் அவனை போல் 1000 மடங்கு சக்தி படைத்த பூத உலகின் சக்கரவர்த்தி. இந்த விளக்கை தேய்த்தால் வருவேன், போவென்றால் போவேன். நான் உங்கள் அடிமை. ஆணையிடுங்கள், வேண்டியதை தருகிறேன். எனக்கு ரொட்டியும் கோழியும் வேணும். நீ சரியான பூதங்கிறத காட்டிட்ட பத்தியா? இந்த கோழி எப்படி சாப்பிடுறது? பொரிச்ச கோழி வேணும். உங்கள் சித்தம். நல்லா இருக்கு. அமீர், நீ இப்ப போ, நான் கூப்பிடும் போது வா. என்னடா? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? ரொட்டியும் பொரிச்ச கோழியும் என் தோஸ்து கொண்டு வந்து கொடுத்தா. தோஸ்தா? எனக்கும் அந்த மாதிரி கௌரவமான தோஸ்தெல்லாம் இருக்கு. சாப்பிடு. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பலன் இல்லாமல் போய்விட்டன. அந்த விளக்கு எனக்கே சொந்தமாக வேண்டும். அதற்கு தாங்கள் தான் மனமிறங்கி அருள வேண்டும். பஷீர், அடுத்த சூரியோதயம் முதல் நான் மீண்டும் நோன்பு நோற்று பிரார்த்திக்கப் போகிறேன். அதற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் செய். அல்லாவின் கிருபையால் அன்பு ஆட்சி நடத்தும் பாக்தாத் பேரரசருக்கு சாம் தேச மன்னர் பணிவன்புடன் எழுதும் மடல். என் மகள் சுகர்பான் ராஜகுமாரியும் அவளது கணவர் பஸ்ருல் ஜமால் ராஜகுமாரரும் அஸ்மீருக்கு தன் பரிவாரங்களுடன் செல்கின்றனர்.
வழியில் தங்கள் புனித மண்ணான பாக்தாத்தில் சற்று தங்க திட்டமிட்டுள்ளனர். உதவிகள் தேவைப்பட்டால் செய்தருள வேண்டுகிறேன். இப்படிக்கு சாம்தேச மன்னர் ஜலாலுதீன் அல் ரஷீத். மீர் கோசிம், ஷஹன்ஷா, ராஜ மரியாதையுடன் ராஜாங்க விருந்தினர்களாக அவர்களுக்கு வரவேற்பு வசதிகள் செய்து கொடுங்கள். உத்தரவு ஷஹன்ஷா. நாம் எப்போது அஜ்மீருக்கு போகிறோம்? நாளை காலையில் ராஜாவை பார்க்கலாம். ராஜாங்க முறைப்படி மன்னரை பார்த்துவிட்டு அஜ்மீருக்கு புறப்படலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? வா, ராஜ நர்த்தகிகள் நமக்காக வெகு நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள். போலாம். ம். ம். ரகசியம் எல்லாம் காணலாம். புஷ்பமே சிவந்து மலர்ந்து சிரித்து கிடக்கும் இங்கே. மெல்லவா எழுந்து விழுந்து பறந்து செல்வோம் அங்கே. இரவிலே ரகசியம் எல்லாம் காணலாம். எல்லாம் காணலாம். புஷ்பமே சிவந்து மலர்ந்து சிரித்து கிடக்கும் இங்கே. மெல்லவா எழுந்து விழுந்து பறந்து செல்வோம் அங்கே. இரவிலே ரகசியம் எல்லாம் காணலாம்.
சபாஷ். உன் பெயர் என்ன? அலாவுதீன் ஷான்ஷா. நாளை சபையில் சந்திப்போம். யார் அங்கே? அலாவுதீனை பாதுகாப்போடு அழைத்துச் செல்லுங்கள். இளவரசி ரோஷினியை நான் அழைத்ததாக சொல். பாப்பா, வா மகளே. சாம்தேசத்து இளவரசியின் கணவர் பசுலுல் ஜமால். அங்கு இளவரசி சுகுர்மான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடு. மீர் காசிம், நம் நாட்டில் கொள்ளைக்காரர்கள் அட்டகாசம் துவங்கி உள்ளது. சேனாதிபதியான நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? வேதனைப்படுகிறேன் ஷாஹின்ஷா. இந்த சம்பவம் பற்றி விசாரிக்கிறேன். வேதனைப்படும் தளபதி நமக்கு தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்யும் கயவர்களை நடுத்தருவில் நிறுத்தி கைகால்களை வெட்டி பாடம் கற்பிக்கும் தளபதிதான் நமக்கு தேவை. முகமது ஹுசேன், தீமைகளை எதிர்த்து போராட துணிவுமிக்க இளைஞர்கள் இந்த பாக்தாத்தில் யாருமே இல்லையா? ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் ஷாஹன்ஷா. ஷாஹின்ஷா, இந்த நாட்டின் சிம்மாசனத்தை பாதுகாக்க பல யுத்தங்களில் தன் உயிரையே பணைய வைத்து போராடியவன் தான் என் மகன் கமருதீன். மீர் காசிம், ஷாஹின்ஷா, இன்று முதல் நீங்கள் தளபதி பொறுப்பில் இருந்து விலக்கப்படுகிறீர்கள். இனிமேல் இந்த நாட்டின் கஜானாவுக்கு பொறுப்பு அதிகாரியாக இருந்து வாருங்கள். ஷாஹின்ஷா, தங்களுக்கு கமர்வேன், பிரதம மந்திரியின் மகனான கமர்வேனை நம் நாட்டு தளபதியாக நியமிக்கிறேன். இந்த பாக்தாத் மண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடந்தால் அதற்கு எதிராக இந்த வாள் பயன்படட்டும். தங்கள் உத்தரவை என் உயிரையும் கொடுத்து நிறைவேற்றே ஷாஹன்ஷா. கமருதீன்! 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 நமது விருந்தாளியாக வந்திருந்த சாம்தேசத்து இளவரசியையும் அவரது கணவரின் உயிரையும் காப்பாற்றிய அலாவுதீனை இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. அலாவுதீன், அலாவுதீன், உனது வீரம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்க இந்த ரத்னங்களையும் தீனார்களையும் உனக்கு பரிசாக அளிக்கிறேன். அம்மா, ஐயோ அம்மா, அமீர், அம்மாவுக்கு என்னாச்சு? ஆரம்பனா, உன் தாயார் விளக்கை தேய்த்ததும் நான் பிரத்யட்சமானேன். என்னை பார்த்து பயந்து மூர்ச்சியாகி விழுந்து விட்டார்கள். பாவம்.
உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே அவங்களுக்கு பயந்த சுபாவம். ஐயோ தண்ணி வேற இல்ல இந்த அறையில. தண்ணிங்க. நீ போ அந்த பக்கம் போ. அம்மா 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 அம்மா. அலாவுதீன், பயப்படாதீங்கம்மா. இது அமீர், என்னோட சிநேகித பூதம். நம்மள ஒண்ணு செய்யாது. கண்டவங்க கூட சேர்ந்து சுத்தனேன்னு கவலைப்பட்டேன். இப்போ பூதம் பிசாசுங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சுட்டியா? இந்த விளக்கை ஏற்றி என்னை வரவழைத்தால் நீங்கள் என்னிடம் ஏதாவது கேட்டே தீர வேண்டும், நான் கொடுத்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் என் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். என்னிடம் ஏதாவது கேளுங்கள். சரி சரி, நீ அழாத. அம்மா ஏதாவது கேளுமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், முதல்ல அதை போ சொல்லு. நீ சரி பாவம் ஏதாவது கேளுமா. இந்த தலை வெடிச்சா என்ன கதையை அவன் யோசிச்சு பாரு. கேளுமா. உடுத்திக்கிறதுக்கு நல்ல துணியை கொண்டு சொல்லு. நல்ல துணி கொண்டா. தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல புதந்தா. அமீர், இந்த வீட்டை ஒரு நல்ல மாளிகையா மாத்தி கொடு. அலாவுதீன், உண்மையிலேயே உன் பூதம் அபூர்வ சக்தி படைச்சதுதான். இப்ப என்ன சொல்றீங்க? அலாவுதீன் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் சொன்னீங்களே, இப்ப என்ன வேணும் கேளுங்க. மகனே, நீ இனிமேயும் பொறுப்பில்லாம இருந்தா நல்லா இருக்காது. பேசாம உன் வாப்பாவுடைய கடையை மீட்டி ஏதாவது வியாபாரம் செய். அவ்வளவுதானே? அலாவுதீன், இந்த பூதத்தை வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷத்துல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டா பாக்குறவங்க ஏதாவது சந்தேகப்படுவாங்க. அதனால நமக்கு ஆபத்தம் வரும். பின்ன எப்படி? ஒண்ணு செய், சாமநாட்டு இளவரசிய கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து நீ காப்பாத்தினதுக்கு ராஜா பரிசு கொடுத்தாரு இல்லையா, அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பிச்சதா சொல்லு. அதே பணத்தை வச்சுதான் வீட்டையும் கட்டினதா சொல்லு. அப்ப சந்தேகம் வராது. சரிம்மா. இந்த அமீர் பத்திய ரகசியத்தை நீ யாருகிட்டயும் சொல்லாத. நான் சொல்லுவேனா? அது சரி, இப்ப பயம் போயிடுச்சா? நமக்கு உதவி செய்யறவங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அம்மா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கத்தான் இந்த அமீர் புதத்தை எல்லாம் அமைச்சிருக்காங்க. சரி, நான் போய் ஜமீலாவையும் அபூபக்கரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்களும் இந்த வீட்டை பார்க்கட்டும். அமீர், நீ காணாம போயிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். கமருதீன் இங்கே? என்ன சேனாதிபதியாக நியமித்திருக்கார்கள். தெரியும். வேறு விஷயம்? என்னென்னமோ சொல்லத்தான் ஓடி வந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்லுவது, எப்படி சொல்லுவதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியவில்லை. இளவரசின் ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டு நடப்பவன் நான். நீங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது எனக்கல்ல, மன்னருக்குத்தான். இளவரசிக்கு நான் இது அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். இந்த பாக்தாத் நாட்டை விட விலை மதிப்புடையதா உங்களுடைய இந்த அன்பளிப்பு? இல்லை என்று நான் நினைக்கிறேன். கமருதீன், நீங்கள் போகலாம். கமருதீன், இளவரசி சொன்னதை கேட்டீர்களா? இளவரசி தனியே இருந்து ஓய்வெடுக்கும், உல்லாசமாக இருக்கும் ஏற்படுத்தப்பட்ட மாளிகை இது. இந்த இடத்திற்கு அனாவசியமாக எந்த ஆண்களும் வர அனுமதி கிடையாது. ஓஹோ, அப்ப மௌலவி சாஹேப் நீங்க? கமருதீன், மௌலவி அந்நிய மனிதர் அல்ல. இவர் இந்த அரண்மனையின் ராஜகுரு. என்னையும் என் தந்தையையும் எழுத்தறிவித்து வளர்த்தவர்.
இவர் மீது இந்த ராஜ குடும்பத்திற்குள்ள நன்றியும் கடமையும் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. நீங்கள் போகலாம். உங்க ரொம்ப நாள் குறை தீர்ந்துருச்சு. பாப்பா எழுந்த கடிய மகன் மீட்டுட்டான். எப்படியோ என் மகன் ஒரு வழியா நல்ல ஆளாயிட்டான். அது போதும் எனக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இப்படி கைராசி, அதாவது முதல்ல வியாபாரம் பண்ணுங்க. சரி, ஜெமீலோடைய வாப்பாவுக்கு உடுப்பு தைக்க துணி கொடு. அதானே எனக்கா வாங்கி தர போறீங்க? அலாவுதீன், எனக்கு என்ன தர போற? இந்த கடையில முதல்ல தைக்க போற உடுப்பு உனக்கு தான். ராஜாங்க அறிக்கை. இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இளவரசி ரோசினி நாளை பௌர்ணமி நீராட உத்தியாவனம் வர இருக்கிறார். அந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது. மீறினால் சிரச்சேதம் செய்யப்படும். இது பாக்தாத் பேரரசின் ஆணை. இளவரசி பிடிக்கிறது ஊருக்கே தெரியணுமா? தந்தூரா போட்டு சொல்றாங்களே. ஜுமாத் 16 அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ராஜாங்க முறைப்படி அரசுக்குமாரி குளிக்க போவாங்க. அன்னைக்கு யாரா பார்த்தாங்கன்னா தலையே வெட்டிடுவாங்க. ஐயே, வருஷத்துல ஒரு தரம் தான் இளவரசி குளிப்பாங்களா? அப்படி இல்ல. ஜுமாத் 16ஆம் நாள் ராஜகுமாரி பிறந்த நாள். அன்னைக்கு விசேஷ குளியல். அதனால்தான் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அதானே. ராஜகுமாரி குளிக்கிறதே ஆம்பளைங்க யாரா பார்த்தாங்கன்னா அவங்க அழகுல மயங்கிடுவாங்களாம். அதனாலதான் ராஜகுமாரி பார்த்ததுமே மயங்க வைக்கிறாள் அழகிய.
எங்கடா போயிருந்தேன்? இன்னைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ராஜாங்க உத்தரவு இருக்குல்ல? அம்மா, நான் ராஜகுமாரியை பார்த்தேன். என்னடா சொல்ற? ராஜகுமாரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? டேய், இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதடா, தலையை வெட்டிடுவாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அல்லா, யாராவது பார்த்தாங்களோ என்னமோ. சந்தனம் கடைந்தெடுத்த சொந்தமுள்ள மேனியில் கண்கவிதை கல்லெறிந்ததாரோ. ஷாயின் ஷா, காளிதான் தீவு மன்னர் ஷா அஸ்மான் தங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். என்ன விசேஷம்? காளிதான் தீவு மன்னர் தனது மகன் இளவரசர் அப்துல் ஹசனுக்கு நமது இளவரசியை பெண் கேட்கிறார். முகமது ஹுசேன், நமது இளவரசிக்கு நிக்காக் செய்ய வேண்டிய வயது வந்து விட்டது. இது குறித்து நாமும் சீக்கிரமே முடிவெடுக்க வேண்டும். இளவரசியினுடைய விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லுவதற்கு காரணம், ஷாயின் ஷா, பாக்தாத் நகரத்தில் இருந்து 42 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது காளிதான் தீவு. அப்படி இருக்க இளவரசியை இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் மணமுடித்து கொடுத்தால் அந்த பிரிவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் சொன்னேன். நீர் சொல்வது உண்மைதான். அன்பு மகள் ரோஷினியை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பாக்தாத் நகரத்திலேயே நமது இளவரசி ரோஷினிக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள முடியும். இளவரசியை நிக்கா செய்து கொள்ள தகுந்த அரச குடும்பங்கள் இல்லை என்றாலும் கூட அந்த அளவுக்கு புகழ்பெற்ற குடும்பங்கள் பாக்தாத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. முகமது ஹுசேன், நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லையே. ஷாயின் ஷா, இது விஷயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. தாங்கள் பிரியப்பட்டால் இளவரசியை மணக்க எனது மகன் கமருதீனுக்கு தகுதி உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முகமது ஹுசேன், இளவரசி நிக்காக்கு விஷயமாக நான் நினைக்கும் போதெல்லாம் கமருதீன் ஞாபகம் எனக்கு வரவில்லை. கமருதீன் சிறந்த வீரன். இந்த சாம்ராஜ்யத்திற்கே அரசனாகும் தகுதி அவனுக்கு இருப்பது உண்மை. மௌலி சாஹேப், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இது விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு கூற வேண்டாம் ஷாயின் ஷா. அதுவும் சரிதான். முகமது ஹுசேன், இளவரசியின் திருமண விஷயத்தில் மௌலவியின் கருத்து தான் நமது கருத்து. உங்கள் இஷ்டம் ஷாயின் ஷா. இளவரசி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் திருமண விஷயமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை மணக்க போகிற அந்த இளவரசன் யாரு? ராஜகுமார் இல்ல, மந்திரி குமார் கமருதீன். எனக்கு கமருதீனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கூட யார் வாழ முடியும்? இது ஆலோசனையா இல்ல தீர்மானமா? ஆலோசனை தான் நடக்குது. இந்த திருமணம் நடக்காது இளவரசி, நடக்காது. இளவரசிக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்துக்கு அல்லாவே அனுமதிக்க மாட்டார். உங்க விருப்பம் போலத்தான் எல்லாமே நடக்கும். மனச மாத்தி அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு. காரியம் கைகூடி வரும்போது அந்த மௌல்வி குறுக்க பூந்து கெடுத்துட்டான். உனக்கு அந்த இளவரசிக்கு அடுத்த பௌர்ணமியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சேன். ஏன் அந்த மௌலிக்கு உனக்கு ஏதாவது விரோதமா? எனக்கு தெரிஞ்சபடி ஒண்ணும் இல்ல. பிறகு ஏன் அப்படி செஞ்சான்? திமிர். ஓ, இந்த கல்யாணம் நடக்காது போனா வேற யாருமே காரணம் இல்ல, அந்த மௌல்வி தான். கமருதீன், பாக்தாத் நகரத்து மணிமுடி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மௌல்வியின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மௌலவி மௌலவி முகமது ஹுசேன், இன்று நாம் நகர்வலம் சென்று பார்க்க வேண்டும். புதிய தளபதி கமருதீன் நாட்டை எப்படி கண்காணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாறுவேடமிட்டு புறப்படுங்கள். கமருதீன் கடமை தவற மாட்டான். மந்திரியாகவும் தந்தையாகவும் இருந்து உறுதியாக சொல்கிறேன். தங்களின் ஆணை ஷாயின் ஷா.
சாம் தேசத்து இளவரசியை காப்பாற்றினது நான் தான் அலாவுதீன். அலாவுதீன். முகமது ஹுசேன், அலாவுதீனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். உத்தரவு ஷாயின்ஷா.